புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 13ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன் அவர்கள். வாசிப்பவர் எம். வேதநாயகி. சில அவசர காரியங்களை விவாதிக்க வேண்டியுள்ளதாம். தாங்கள் வந்ததும் தெரிவிக்க சொன்னார். அவசர கூட்டமா? அப்படி என்ன அவசரம்? அதை நான் வரும் வரை காத்திருந்து அனுப்பியிருக்க கூடாதா? வரவேண்டியவர்கள் காலதாமதமின்றி வந்து சேர வேண்டுமல்லவா? அத்துடன் அரசருக்கு ஏதோ அவசர பணி அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டதால் தங்களை நேரில் சந்திக்கும் சாத்தியம் இல்லாமல் போயிற்று. அப்படி என்ன அவசர பணி அரசருக்கு? அரசியலா அல்லது தனிப்பட்டதா? அதையெல்லாம் என்னிடம் சொல்லி கொண்டா செல்வார்? தங்களிடம் ஒருவேளை உரைத்திருப்பார். ஆனால் தாங்கள் தான் இங்கு இல்லையே. ஓஹோ, அதனால் உமக்கொன்றும் தெரியாது, அப்படித்தானே? உண்மை. அவசர ஆலோசனை கூட்டம் எதற்கென்று தெரியாது இல்லையா? ஆம், அதுவும் உண்மை. நம்பிவிட்டேன். நீங்கள் இருவரும் வர வர இந்த கிழவனை முட்டாளாக்க பார்க்கிறீர்கள். அபத்தம், அபத்தம். இது போன்ற வார்த்தைகள் தங்கள் நாவிலிருந்து வரலாமா? நாங்கள் தந்தை என பாவிக்கும் தங்களுக்கு இது சற்றும் அழகல்லவே. புரிகிறது, புரிகிறது. அழுக்கு பாறையான அரையனின் தலையில் எதையும் அரைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். மறுபடியும் வேண்டாம், நான் பேசவில்லை. எனது இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல். மாமல்லபுரத்துக்கு நந்திவர்மன் ஒரு தேரோட்டியாக சென்ற விவரம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் தெரியாது. என்ன மறுபடியும் புதர்க்கம் பேசுகிறாய்? அதாவது மன்னர் மாமல்லபுரம் சென்ற விவரம் இப்போது தெரியும், முன்னர் தெரியாது என்கிறேன். இப்போது என்றால் நான் கூறிய பின்பா? இல்லை, முன்னரா? முன்னர்தான். அது எப்போது? நேற்று இரவு மன்னர் என்னை சந்தித்த போது. மன்னர் உம்மை சந்தித்தாரா அல்லது நீர் மன்னரை சந்தித்து பேசினீரா? இருவரும் சந்தித்தோம், பேசினோம். கேட்ட கேள்விக்கு பதில். நீர் அவரை சந்தித்தீரா அல்லது அவர் உம்மை சந்தித்தாரா? நான் தான் சென்று சந்தித்தேன். எங்கு சந்தித்தீர்கள்? வேறெங்கே? அரண்மனையில்தான். சரி, என்ன பேசிக்கொண்டீர்கள்? பேசியது அதை எப்படி நான் தங்களிடம்? நான் இருவர் தனிப்பட்ட விஷயங்களை கேட்கவில்லை. அரசு சம்பந்தமாக என்ன பேசி கொண்டீர்கள்? மல்லைக்கு சென்றதை கூறினார். தேரோட்டி வேடத்தில் ராஷ்டிரகூட பிரதிநிதிகளுடன் சென்றேன் என்றார். அவ்வளவுதானா? வேறேதும் சொல்லவில்லையா? வேறேதும் சொல்ல உண்மையை சொல். ராஷ்டிரகூட பிரதிநிதியுடன் சென்றாரா அல்லது இளவரசிக்கு துணையாக சென்றாரா? ஆமாம், அந்த பிரதிநிதி இளவரசியாம். மாறுவிடத்தில் வந்து சென்றாராம். ஓஹோ, தெரிந்துதான் உடன் சென்றிருக்கிறான் இல்லையா? ஆமாம். ஆனால் உமக்கு அவர் இளவரசி என தெரியாது, அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், அவர் சொல்லும் வரை எனக்கு தெரியாது. சரி, இளவரசியிடம் என்ன சொல்லி அனுப்பினாராம்? அதையும் சொல்லியிருப்பானே? இல்லை இல்லை, அது பற்றி ஏதும் கூறவில்லை. சரி, அதற்கும் இந்த அவசர அவை கூட்டத்துக்கும் ஏதேனும் சம்பந்தம்? மன்னிக்க வேண்டும், அது பற்றி எனக்கு ஏதும் தெரியாது. சரி, மன்னர் எப்போது வருவார்? அதையும் திடமாக சொல்லவில்லை. அரசவை கூட்டத்துக்கு முன்பு வந்துவிடுவதாக தான் உரைத்தார். சரி, உமக்கு ஏதும் தெரியவில்லை. நந்திவர்மன் உன்னிடம் எதுவும் உரைக்கவில்லை. பல்லவத்தின் அரசியலில் உனது பங்களிப்பு ஏதும் இல்லை, அப்படித்தானே? அப்படி கூறினால் எப்படி? பிறகு உண்டென்று சொல்கிறாயா? உள்ளதை உண்டென்றும் இல்லாததை இல்லை என்றும் தானே கூற வேண்டும். உள்ளது எது, இல்லாதது எது? எனது வாளும் தோளும் பல்லவத்தின் அரசுக்காக பணியாற்றுகிறது. அத்தன்றி அரசியல் சதுரங்கத்தில் எனக்கென்று வேறு எந்த பணியும் இருப்பதாக நான் அறியேன். ஓ, அப்படி ஏதும் இருந்தாலும் நீர் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வீர், அப்படித்தானே? ஆமாம், வீண் பொல்லாப்பு எதற்கு? அது சரி, இப்போதுதான் உன்னை எனக்கு நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி? நீ வெறும் வாழ்வீரன் மட்டுமல்ல, வாய் வீரனும் கூட. அதிகம் புகழுகிறீர்கள். வேண்டாம், என்னை சினமூட்டாதே. ஏதாவது சொல்லிவிடப் போகிறேன். அமைச்சரின் வார்த்தைகளில் இயல்பாகவே சினம் துளிர்ப்பதை அவனால் உணர முடிந்தது. பாவம், இந்த மனிதரை எதற்காக இப்படி பாடாய்படுத்த வேண்டும் என்கிற கருணையும் மனதளவில் உதித்து உதிராது நின்றது. அமாத்தியர், நேற்று பாகூர் தான் சென்று வந்தீர்கள் இல்லையா? ஆமாம். அதில் என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகம் ஏதுமில்லை. 2 நாட்களுக்கு முன்னர் தானே சென்று வந்தீர்கள். மறுபடியும் செல்லும் அளவுக்கு அப்படி என்ன அவசியமோ அவசரமோ என கேட்டேன். எதை? நீயாக கேட்கிறாயா அல்லது மன்னர் வினவ கூறி சென்றாரா?
இல்லை அமைச்சரே, நானாகத்தான் கேட்டேன். அவர் இதை பற்றியெல்லாம் ஏதும் பேசவில்லை. பாகூர் கலைக்கூடம் தொடங்கி திங்கள் 3 முடிந்துவிட்டன. இதுவரை நாடாளும் மன்னன் அப்பக்கம் தலை காட்டவில்லை. நானும் அதுபோல இருந்துவிட்டால் இந்த நாட்டின் நிலைமை என்ன ஆவது? நாட்டின் நிலைமைக்கும் பாகூர் கலைக்கூட்டத்துக்கும் சம்பந்தம் எனக்கு புரியவில்லை. நீர் வெறும் வாழ்வீரன் மட்டும்தானே. அரசியல் உனக்கு புரிய சற்று கால அவகாசம் தேவைப்படும். ஓ, அப்படியும் இருக்கலாம். இருந்தாலும் இதை நீங்கள் எனக்கு விளக்கி கூறலாம். என்னவென்று? அதாவது நாட்டு நிலைமையை பாகூர் கலைக்கூடத்துடன் போட்ட முடிச்சு அதப்படி என்று. முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் போதுதான் அது தெரியும். சரி, நான் வருகிறேன். வேறு பணிகள் உள்ளன. உதயனின் பதிலுக்கு காத்திராமல் அமாத்தியர் பாத குரடுகள் சரசரக்க நடந்து வெளியேறினார். நாட்டிய கலைநுட்பங்களை கற்பதை விட வடமொழி இலக்கியத்துக்கு முன்னுரிமை தர தொடங்கியிருந்தாள் நந்தினி தேவி. தஞ்சை சென்று திரும்பிய நாள் கலைக்கூடத்தில் சந்தித்த காசி பல்கலையின் அந்தன இளைஞர்களின் புதிய நட்பும் அதற்கொரு காரணம் என்று கூறலாம். அந்த இருவரின் நயமான பேச்சும் கனிவான அணுகுமுறையும் அவளை வெகுவாக கவரவே இலக்கிய பாடம் அவளுக்கு இனித்தது. அது நாள் வரை தனது லட்சியமே தலையானது என்று இறுக்கமான மனதுடன் இருந்தவளை சித்தாந்தமும் வேதாந்தமும் கனிய கனிய பேசி கரைத்திருந்தனர். சரியாக 1 வாரம் முடிவதற்குள் நந்தினியின் பூரணமான நட்பை சம்பாதித்த அந்தன இளைஞர்களால் அவளது அந்தரங்க ஆசை லட்சியம் அனைத்தையும் லகுவாக அறிந்து கொள்ள முடிந்தது. நாளைய பல்லவத்தின் பட்டத்தரசி தாங்கள். உங்களின் நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதில் பெரிதும் மகிழ்கிறோம். எங்கள் கல்வி பணி முடிவதற்குள் உங்கள் திருமணம் நடைபெற்றால் எங்களை அழைப்பீர்களா? சித்திரமாயனின் அந்த நயமான பேச்சு அவளை பெரிதும் கவர்ந்தது. ஏன், கல்வி பணி முடிந்த பின் திருமணம் என்றால் வரமாட்டீர்களா என்ற அவளது எதிர்கேள்வி தங்களின் வலைக்குள் மெல்ல மெல்ல வீழ தயாராகிவிட்டாள் என்பதை சொல்லாமல் சொல்லி உணர்த்தியது. வேதாந்தம் ஒரு நாள் அவளுக்கு உயர்ந்த இரத்தினக்கல் ஒன்றை பரிசாக அளித்தான். அதன் அழகில் மயங்கி அவள் இந்த அந்தன வாலிபரிடம் இதப்படி என்ற ஐயப்பாட்டுடன் கேள்வியை தொடுத்தாள். அண்ட தேசம் ஒன்றின் இளவரசன் எங்களது நெருங்கிய நண்பர். அவர்தான் இதை தந்தார். செல்லுமிடத்தில் எங்கேனும் பயனாகுமே என்று நானும் வாங்கி வந்தேன். ஆனால் அது எங்களுக்கு தேவைப்படவில்லை. இதை கையில் வைத்து பாதுகாப்பதும் அரிது. அதனால் பயன்படுவோருக்கு பரிசாக தரலாம் என்று தங்களுக்கு தந்தேன் என்றான் வேதாந்தம். அவனது கண்ணில் தெரிந்த குறும்பும் கலையான முகமும் அவளை பெரிதும் கவரவே வேறு ஏதும் கேட்காமல் வாங்கி கொண்டாள். பிறகு ஒரு சமயம் கேட்டாள், ஆமாம், உங்கள் நண்பர் என்று சொன்னீர்களே, யார் அந்த இளவரசர்? அது ரகசியம். இங்கே வெளியிடுவது நன்றன்று. வேதாந்தம் பிடிகொடுக்காமல் நழுவவே சந்தர்ப்பம் கிடைத்த போது சித்தாந்தத்தை துருவி கேட்டாள். ரத்தினத்தை பரிசீலித்த உங்கள் இளவரசர் யாரென்று கூறமாட்டீர்களா? நிச்சயம் ஒரு நாள் சொல்வேன். ஆனால் அதற்கான பக்குவம் தற்போது எங்களுக்கு இல்லை, கேட்கும் உங்களுக்கும் இல்லை என்று முடித்து கொண்டான் சித்தாந்தம் என்ற சித்திரமாயன். மற்றொரு நாள், எங்கள் இளவரசருக்கு உங்கள் மீது தீராத காதல். தங்கள் ஓவியம் என்று அவரிடம் உள்ளது. நாங்கள் ஒரு முறை அதை கண்டோம். இவர்தான் தஞ்சை இளவரசி என்று ஓவியத்தை காட்டி கூறினார் என்று வேதாந்தம் அவிழ்த்துவிட்ட புழுகு மூட்டையை நம்பி வாய் பிளந்தாள் நந்தினி தேவி. அவர் என்ன சிற்றரசின் இளவரசரா, பேரரசின் வாரிசா? சும்மா கேட்டு வைப்போமே என்று கேட்டு வைத்தாள் நந்தினி. பல்லவத்தை போல ஏன், எதனினும் சற்றே வலுவான பேரரசின் வாரிசு எங்கள் இளவரசர். சித்தாந்தத்தின் வன் புகழ்ச்சியும் அவளுக்கு தேனாக இனித்தது. நந்திவர்மன் தான் என்னை உதாசீனம் செய்கிறான், ஆனால் என்னை விரும்பவும் ஒரு பேரரசின் ராஜகுமாரன் காத்திருக்கிறான் என்கிற எண்ணம் அவளை இருமாப்பு கொள்ள செய்தது. நந்தினியை மணந்தால் உடனடியாக பட்டத்தரசி ஆகலாம். இந்த இளவரசனை மணந்தால் சிறிது காலம் பொறுக்க வேண்டும். ஆமாம், யார் அந்த இளவரசன்? நந்தினி கேள்வியுடன் திண்டாடலானாள். காஞ்சி சென்ற அரையனார் பற்றிய விவரம் ஏதும் வரவில்லை. நந்திவர்மரை ஒப்புக்கொள்ள வைக்கிறேன் என்று சென்றவர் காயா பழமா என்றா? விடை எதுவும் தெரிவிக்காமல் ஏன் இப்படி இழுத்தடிக்கிறான் என்று புரியவில்லை. குருதேவர் சோமாயாஜியும் இப்போது வாய் திறக்காமல் மௌனம் காப்பது எரிச்சலை தருகிறது. பெரிய சோதிட வித்தகர், கணித மேதை என்றெல்லாம் இவரை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எதற்கும் உதவ காணோம். நந்தி மறுப்பதானால் என்னை நினைத்து கனவு காணும் இளவரசனுக்கு கழுத்து நீட்ட தயார் என்று சொல்வதே உத்தமம். பல்லவத்தின் பட்டத்தரசி என்பதல்ல முக்கியம். ஒரு பேரரசியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு பல்லவமானால் என்ன, சாளுக்கியமானால் என்ன? அடடா, ஒருவேளை அந்த இளவரசன் விக்ரமாதித்யரின் மகனாக இருக்கக்கூடுமோ? கீர்த்திவர்மன் அதுதானே?
அவர் பெயர் நல்ல அழகன் என்றும் சாதுரியம் மிக்கவன் என்றும் வாணிகர்கள் கூற கேட்டிருக்கிறேன். சாளுக்கிய இளவரசர் என்ற காரணத்தினால்தான் அந்த அந்தண இளைஞர்களை பெயரை கூற தயங்குகிறார்களோ? பல்லவத்துக்கும் சாளுக்கியத்துக்கும் பகை என்பதால் அந்த பெயரை வெளியிட அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்க வேண்டும். நான் தஞ்சை இளவரசி, என்னை மணப்பவன் சாளுக்கியனா பல்லவனா என்ற பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எப்படியானாலும் தஞ்சை எனது உரிமை. அதை யார் ஆண்டு அனுபவித்தாலும் மக்கள் நலமுடன் இருந்தால் போதும். ஆனால் இந்த அமைச்சர் அரையனாரும் தந்தையும் முட்டுக்கட்டை போடுவர். அதை அலட்சியம் செய்து நமது லட்சியத்தை எட்டுவது சற்று கடினம்தான். சரி, எதற்கும் இவர்களை இன்று கேட்டுவிட வேண்டியதுதான். சாளுக்கியம் என்பது உறுதியானால் தஞ்சையை பல்லவத்திடமிருந்து பிரித்தாலும் உபாயம் மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை நந்தி நம் வசப்பட்டால் இதற்கு அவசியம் போய்விடும். நடப்பது என்னவென்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். நந்தியின் மனக்குதிரை திக்கு தெரியாமல் ஓடி களைத்து சற்றே மூச்சு விட்டு நின்றது. நாம் அதிக நாட்கள் இங்கே இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. நண்பரே, கீர்த்திவர்மன் சற்றே தனிந்த குரலில் மாயனிடம் அதை சொன்னபோது வார்த்தைகளின் கணம் என்னவென தெரியாமல் சிரித்தவாறு கேட்டான் சித்திரமாயன். ஏன், என்ன ஆயிற்று? வாதாபியின் நினைவு நெருங்கி வந்து வாட்டுகிறதோ? மெதுவாக, உரத்து பேசாதீர்கள். இங்கே செடி கொடிகளுக்கும் காதுண்டு என்றே கருதுகிறேன். விளையாடாதீர்கள். நம்மை இங்கு வேவு பார்ப்பவர்கள் யார்? நாம் யாரென்று எவருக்கும் தெரியாத போது அதற்கான அவசியம் என்ன வந்தது? அறிவற்று பேசாதீர். 2 நாட்களாக நம்மை யாரோ கண்காணிப்பது போல உணர்கிறேன். அது வெறும் பிரம்மை அல்ல என்பதையும் நான் அறிவேன். சரி, அப்படியே வைத்து கொண்டாலும் நாம் வந்த பணி தீராமல் என்ன செய்ய முடியும்? இன்றே அவனிடம் விஷயத்தை கூறி அவனது விருப்பத்தை அறிய முயலுங்கள். நாம் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் வருமென்றே நான் கருதுகிறேன். நந்தினியை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. அவள் நம் பக்கம் சாய்வது போல தோன்றினாலும் நிலைமையை பொறுத்து தன்னிலை மாறக்கூடியவள். அதனால் எச்சரிக்கையுடன் தான் அவளிடம் பேச வேண்டும். கவலைப்படாதீர்கள். நந்தியுடனான அவள் திருமணம் நடக்கப் போவதில்லை. நந்திக்கு இவள் மீது நாட்டம் இருப்பின் இந்நேரம் மனம் முடித்திருப்பான். அதனால் அவள் தன்னிலை மாற்றி நம்மை சரணடைவது நிகழக்கூடியது. அதற்கான அஸ்திவாரம் இப்போதே போட்டுவிட்டு நாம் வெளியேறிவிடலாம். அன்றி கனி பழுக்கும் வரை காத்திருப்பது எதிரியின் வலைக்குள் நாமே சென்று மாட்டிக்கொள்வதற்கு ஒப்பாகும். அதனால் இன்றே அவளுக்கு சூசகமாக உணர்த்த பாருங்கள். சரி, அமைதி கொள்ளுங்கள். நான் பேசி பார்க்கிறேன். சித்திரமாயன் கீர்த்திவர்மனுக்கு வாக்குறுதி அளித்தது போலவே அன்றைய குருதேவரின் வகுப்பு முடிந்ததும் நந்தினியுடன் இளவரசனை பற்றிய ரகசியம் அறியும் பொருட்டு சித்தாந்தத்தை தனிமையில் சந்தித்து பேச வாய்ப்பு தேடி காத்திருந்தாள். நந்திவனத்தில் இருந்த செடிகளுக்கு நீரூற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த சித்தாந்தத்துக்கு வழியே சென்று உதவுவது போல தனது பணியை தொடங்கினாள் நந்தினி தேவி. மண் குடுவையில் நீர் நிரப்பி சித்திரமாயனுடன் அவளும் செடிகளுக்கு நீரூற்றும் பணியில் ஈடுபட்டார். வேண்டாம் இளவரசி, இது எம் போன்ற சாதாரண மாணவர்களுக்காக பணிக்கப்பட்டது. தாங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுதல் ஆகாது. அவளை தடுத்து அப்பணி செய்யாமல் இருக்க சித்திரமாயன் செய்த முயற்சி பலிக்கவில்லை. அவள் அவனுடன் சேர்ந்து நீர் கொண்டு செடிகளுக்கு ஊற்றுவதை ஏனைய மாணவர்கள் வியப்புடன் பார்த்து தங்களுக்குள் விழிகளால் மொழி பேசி புதிய கதைகளை புனையத் தொடங்கினர். ஏன் உங்கள் அல்ல, நமது நண்பர் வேதாந்தம் இன்று வரக்கானோம். அவருக்கு இந்த பணி தரப்படவில்லையா? இருவருக்கும்தான். ஆனால் அவனுக்கு இன்று சற்று உடல் நலம் சரியில்லை. அதனால் நானே அவனுக்கு சேர்த்து நீர் ஊற்றுவதாக கூறி வந்தேன். ஓ, பார்த்தீர்களா? இருவரின் வேலையை ஒருவர் செய்வதை தடுக்கத்தான் என்னை இந்த பணிக்கு இறைவனாக பார்த்து அனுப்பி வைத்துள்ளான். அதுவும் சரிதான். அனைத்தும் கடவுள் சித்தம். இல்லையேல் நாங்கள் உங்களை சந்திக்கவும் நட்பு பூண்டு பழகவும் வாய்ப்பு வந்திருக்குமா? சரியாக சொன்னீர்கள். உங்கள் நண்பர் அளித்த ரத்தினக்கல் அபரிதமானது, அபூர்வமானதும் கூட. எப்படி அறிந்தீர்கள்? ஏதேனும் வைர ரத்தின வணிகர்களிடம் காட்டினீர்களா? நீங்கள் இங்கு இருக்கும் போது அதை எப்படி சாத்தியம்? உண்மைதான். எனது தோழியொருத்தி என்னுடன் இங்கே மாளிகையில் தங்கியிருக்கிறாள். அவள் பூம்புகார் ரத்தின வியாபாரியின் மகள். கல்லை பார்த்ததும் அதன் தரம், மதிப்பை போன்றவற்றை தெளிவாக கூறிவிடுவான். ஓ, அப்படியா? ஆம், அவன் கூறினான். இத்தனை மதிப்பு மிக்க கல்லை நண்பருக்கு அவரது இளவரசு நண்பர் அளிக்க வேண்டுமெனின் அவர்கள் இடையிலான நட்பு அந்த அளவுக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டுமென்று. உண்மையாகவா? சரியாகத்தான் சொன்னார் தங்கள் தோழி. வேதாந்தமும் இளவரசருக்கும் ஈருயிர் ஓருடல் என கூறலாம். அவ்வளவு நெருக்கம். வழக்கமாக ஓருயிர் ஈருடல் என்றுதானே கூறுவார்கள். நீங்கள் என்ன வித்தியாசமாக உரைக்கிறீர்கள்? ஓ, மன்னிக்க வேண்டும். சொல்ல நினைத்தது அப்படித்தான். ஆனால் வாய் குளறி வார்த்தை தடமாறிவிட்டது. இந்த அந்தன குறும்பு என்பார்களே, அது சற்று அதிகம்தான் உங்களுக்கு. குறும்பு
உதர்த்தம் செய்தாலும் குழப்பம் விளைவிக்காது. ஆனால் பயம் வேண்டாம். பயமா? அதுவும் எனக்கா? அச்சத்துக்கே அச்சமூட்டுபவள் நான். என்னிடம் போய் பயத்தை பற்றி சொல்லலாமா? மன்னித்து விடுங்கள், இதுவும் தவறி வந்த வார்த்தைகளே. தவறாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சரி சரி, தண்ணீரை தடம் பார்த்து ஊற்றுங்கள். நீர் வழிந்து வீணாகிறது. நான் தடம் மாறும்போது அது தடம் மாறுகிறது. சித்திரமாயனின் வேடிக்கையான பேச்சும் நடைமுறையும் நந்தினிக்கு உற்சாகமூட்டியது. இதுவே தக்க சந்தர்ப்பம் என்று எண்ணிக்கொண்டவள் அந்த இளவரசன் யார் என்ற கேள்விக்குரிய விடையின் முடிச்சவிழ்க்க முற்பட்டான். ஆமாம், இறுதி வரை நீரும் உமது நண்பரும் அந்த இளவரசர் யார் என்று மூச்சு விடவில்லையே. அது வெளியிடுவது நன்மை பயக்காது என்ற காரணத்தால் மட்டும்தான். ஏனெனில் எதை எங்கு உரைக்க வேண்டுமோ அங்கேதான் உரைக்க வேண்டும். அன்றி எதையும் எங்கும் உரைக்கலாம் என்று தலைப்பட்டால் நோக்கம் அடிபட்டுவிடும். ஆனால் நான் கண்டுபிடித்து விட்டேன். உண்மையாகவா? ஆம், சொல்லட்டுமா? மெதுவாக. நமது உரையாடல் எவர் காதில் விழுந்தாலும் ஆபத்து. அப்படியானால் நான் நினைத்தது முற்றிலும் சரிதான். என்ன நினைத்தீர்கள்? எதை சரியென்று உரைக்கிறீர்கள்? சற்று அருகே. வேண்டாம், நானே வருகிறேன். செவிகளை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். சாளுக்கிய இளவரசன் கீர்த்திவர்மன் தான் உங்கள் நண்பர். தாங்கள் மிகப்பெரிய அறிவாளி. தாங்கள் அறிவுரைக்கு முன் நாங்கள் சரணடைகிறோம். ஆனால் கருணை கூர்த்து இதை இங்கு யாவரிடமும் வெளியிட்டு விடாதீர்கள். அவர் எங்களது நண்பர் என்ற ஒரே ஒரு காரணம் போதும் எங்கள் சிரங்களை காணாமற் செய்ய. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். அறிந்தால் பதில் தர தயங்க மாட்டேன். அந்த இளவரசன் என்னை பெரிதும் நேசிப்பதாக சொன்னது முற்றிலும் உண்மை. ஆனால் அவருக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லையே. தாங்கள் தான் பல்லவத்துக்கு பட்ட மகிழ்ச்சியாக போகிறீர்களே, அதென்னவோ சரிதான். ஒருவேளை அதில் ஏதும் மாற்றம் நிகழ்ந்து காரியம் தடைப்பட்டால் கவலை வேண்டாம். நிச்சயம் கைப்பிடிப்பார் கீர்த்திவர்மன். உங்களுக்கு தெரியுமா, சாளுக்கிய வேந்தர் விக்ரமாதித்யர் தஞ்சைக்கு தூதனுப்ப தயார் நிலையில் இருந்தபோதுதான் இங்கே தங்களுக்கும் நந்திவர்மருக்கும் மனம் நடைபெறும் செய்தி கசிந்தது. அதனால்தான் அவர் தமது முடிவை மாற்றிவிட்டார். உண்மையாகவா? உண்மை, அப்பழுக்கற்ற உண்மை. கீர்த்திவர்மர் தங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். இதில் பொய்யோ புனைந்துரையோ ஏதும் இல்லை. இந்த நந்தினியின் சிறப்பை சாளுக்கியம் புரிந்து கொண்ட அளவுக்கு பல்லவமும் இன்னமும் புரிந்து கொள்ளாதிருக்கிறதை. கவலைப்படாதீர்கள். தாங்கள் மட்டும் தலையசித்து உத்தரவு தாருங்கள். நாங்கள் இப்போதே வாதாபி சென்று அரசரிடம் கூறி ஆவணம் செய்கிறோம். சற்று பொறுத்திருங்கள். நந்தினியின் அவசியம் வராது என்பதை அறிந்தால் அடுத்த நொடி தங்கள் இளவரசன் எண்ணம் ஈடேறும். நடப்பதெல்லாம் பார்த்தால் நந்திவர்மர் வடதிசை நோக்கித்தான் பயணிப்பது போல தெரிகிறது. உங்களை ஆசை காட்டி மோசம் செய்துவிடப் போகிறார். அது மட்டும் நிச்சயம் நடக்காது. என்னை ஒதுக்குபவர்களுக்கு நான் யார் என்று நிச்சயம் நிரூபிப்பேன். தஞ்சையின் தயவை பல்லவம் புறக்கணித்து தள்ளினால் என்ன நடக்கும் என்பதை உணர்த்தாமல் விடமாட்டேன். இதுதான், இந்த தைரியம்தான் தங்களை உயரத்துக்கு இட்டு செல்லப் போகிறது. சரி, நீரூற்றும் பணி முடிந்துவிட்டது. இனி நான் விடுதிக்கு செல்கிறேன். அறையில் நண்பர் தனித்திருப்பார். வைத்தியரிடம் கூறி கசாயம் வாங்கி தர வேண்டும். சரி, செல்லுங்கள். ஏதேனும் அவசர தகவல் இருந்தால் தெரிவிக்க மறக்க வேண்டாம். மறக்க மாட்டோம். வருகிறேன். அவர்கள் இருவரும் நந்தவனத்தில் இருந்து பிரிந்து செல்லும் வேளையில் அதுவரை செடியை திரித்து கொண்டிருந்த நபர் ஒருவர் தாமும் வெளியேறி சித்திரமாயனை பின்தொடர்ந்து மெல்ல இடைவெளி விட்டு செல்ல தொடங்கினார். தங்கள் சுயலாபத்துக்காக நந்தினி மீது கீர்த்திவர்மனுக்கு காதல் என்கிற கதையை கட்டவிழ்த்து விட்டாலும் அதில் உண்மை இல்லாமல் இல்லை என்பதை சித்திரமாயன் உணராமல் இல்லை. என்னதான் அவளை நடித்து ஏமாற்ற வேண்டும் என்று விக்ரமாதித்யர் சொல்லி அனுப்பிய போதும் நந்தினியை கண்ட அந்த நொடி முதல் அவள் அழகை கண்களால் பருகி மது உண்ட வண்டு போல மயங்கி கிடந்தான் கீர்த்திவர்மன். நேரில் அவளை காணும் போதெல்லாம் கடித்து விழுங்குவதைப் போல பார்க்கும் அவனது போக்கை சீர் செய்ய அவ்வப்போது மெனக்கெடுவதே சித்திரமாயனின் வேலையாக இருந்தது. ஒரு நாள் நந்தினி வேடிக்கையாக சொன்னாள், சித்தாந்தம், உங்கள் நண்பரின் நயன பாசை சில நேரங்களில் அவர் இளவரசரின் நண்பரா அல்லது அவரே இளவரசரா என்று எண்ண தூண்டுகிறது. அதன் பின்னர்தான் கீர்த்திவர்மன் கண்களை அலைபாய விடுவதை சற்று நிறுத்தினான். விடுதி அறையில் மஞ்சத்தில் படுத்து சித்திரமாயனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த கீர்த்திவர்மன் அவனை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க கேட்டான், என்ன நண்பரே, கனி பழுத்து விட்டதா? பழுத்தால் தானே கனி. கனிந்தது மட்டுமல்ல, கையில் விழ காத்திருக்கிறது. விழுந்தாலும் புசிக்க இயலாததல்லவா? அவசரம் வேண்டாம். அவளுக்கு நீர் யார் என்று தெரியாது. அதனால் அதிகப்படியான ஆசைகள் இப்போது வேண்டாம். சரி, நமது நோக்கம் நிறைவேறுமல்லவா? அதில் ஐயம் தேவையில்லை. நந்திவர்மன் அவளை மணக்க விரும்பாதவரை அவள் நம் பக்கம்தான். அதுதான் நடக்க வாய்ப்பில்லையே. அது இன்றைய செய்தி. நாளை மாறக்கூடாது என்பதற்கு என்ன சாட்சியம்? அதனால் சூழலுக்கேற்ப நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். பரவாயில்லை, உமக்கு அரசியல் ஞானம் அதிகமாகிவிட்டது. பரமேஸ்வரவர்மரின் மகன் என்பதை நிரூபிக்கிறீர். ஆமாம், அரசியல் அனாதைகளுக்கு முகவிலாசம் ஒரு கேடா? ஏன் அப்படி நினைக்கிறீர்? நாங்கள் இல்லையா உமக்கு? அந்த நினைப்பில்தான் நிழல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நிழல் யுத்தம்?
நிஜமாக மாற நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. தந்தையிடமிருந்து தகவல் வந்தது. உண்மையாகவா? ஆம், கங்க பாண்டிய உதவிகள் நிச்சயமாக நமக்குத்தான் என்றார். ஆகா, வெற்றி! ஒளிந்தான் நந்திவர்மன். இனி பல்லவம் எனக்குத்தான். அவசரப்படாதீர். நீர் இருப்பது பல்லவத்தில், அதுவும் பாகூரில், அரசியல் சதுரங்கத்தின் மேடைகளில். இதுவும் ஒன்று. ஒற்றர்கள் எங்கும் பதுங்கி இருக்கலாம். கீர்த்திவர்மனுக்கு ஞான திருஷ்டி இருந்திருக்க வேண்டும். அவன் கூறி முடித்த நொடியில் விடுதி அறையின் மேல் சாளரத்திலிருந்து மெல்ல கீழே உதித்த உருவமொன்று தனது ஜாக்கிரதையினால் சற்றே தடுமாறி மண் கலயம் ஒன்றின் மீது மோதி அது உடைந்த சத்தம் கீர்த்திவர்மனையும் சித்திரமாயனையும் வெளிப்படைய வைத்தது. அரைக்கதவை திறந்து பார்க்க அந்த உருவம் சட்டென விரைந்து கண் பார்வையிலிருந்து மறைந்தது. இருவரையும் அச்சம் தொற்றிக்கொண்டது. கீர்த்திவர்மன் முன்னரே ஐயப்பட்டது சரிதான். இனி தாமதித்தால் நிலைமை மோசமாகிவிடும். சித்திரமாயன் சூழலை புரிந்து கொண்டு உடனடியாக செயல்பட்டான். மாயா, அவசரம்! இனி இங்கே தாமதித்தால் நாம் அபாயத்தில் மாட்டிக்கொள்வது நிச்சயம். எடுக்க வேண்டிய எதுவும் இருந்தால் எடுத்துக்கொண்டு வாருங்கள். கீர்த்திவர்மன் தனது உடைமையை எடுத்துக்கொண்டு புறப்பட மாயனும் அவனுடைய அறையை விட்டு வெளியேறினான். அந்தி சாய்ந்து இருள் தனது போர்வையை போர்த்த தொடங்கியிருந்தது. வீதியில் முழுமையாக விளக்குகள் ஏற்றப்படவில்லை. அதனால் அந்த இருளின் போர்வையில் தங்களை மறைத்து கொண்டு புறப்பட்ட இருவரும் நந்தினி தங்கியிருந்த மாளிகையின் பின்புறம் வந்து சேர்ந்தனர். மாளிகையின் முன்புறம் காவல் இருக்கும் என்பதால் பின்பக்கத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் தங்களை யாராவது கவனித்தார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்து உறுதி செய்து கொண்ட பின்னர் கீர்த்திவர்மன் தான் வைத்திருந்த முடிச்சிலிருந்து ஓர் ஓலை நறுக்கையும் எழுத்தாணியையும் எடுத்து விறுவிறுவென ஓலையில் ஓரிரு வரிகளை பொறித்தான். அன்பே, இன்றுனை கண்டேன், களிப்பெய்தினேன், காத்திருப்பேன் வரும் வரை. கீர்த்திவர்மன் எழுதிய ஓலை நறுக்கை தன்னிடமிருந்து குருவாளின் நுனியில் இருக்க கட்டி அதை அவளது சயன அறை சாளரத்தின் வழி உள்ளே விழுமாறி வீசி எறிந்தான். அடுத்த நொடி அங்கு தாமதிக்காமல் இருவரும் பாகூரை விட்டு வெளியேறுவதே குறியாக விரைந்து சென்றனர். ஏறக்குறைய அரை நாளிகை சென்றதும் 5-6 வீரர்களுடன் விடுதிக்கு வந்து சேர்ந்த பாதுகாப்பு தலைவன் அறை திறந்திருப்பதை பார்த்து கைகளை பிசைந்து கொட்டான். சே, தப்பி விட்டார்கள். தேடுங்கள். அவர்கள் இந்த எல்லையை தாண்டி இருக்க மாட்டார்கள். விரைந்து செல்லுங்கள். அவனது கட்டளையை தாங்கி வீரர்கள் 4 புறமும் ஓடினர். அமாத்தியரின் அகத்தே ஒளிந்திருக்கும் அந்த ரகசியம் நாம் கண்டறிய வேண்டும். அப்போதுதான் இந்த திருமண பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ராஷ்டிரகூடத்துக்கு நாமும் உவகையுடன் செய்தி அனுப்பலாம். நந்திவர்மன் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் தன்னிடம் உரைத்தவை உள்ளூர வந்து உறுத்தி கொண்டிருக்க எப்படி அதை அறியப் போகிறோம் என்கிற கேள்விக்கு விடை தேடி விழிப்பிதுங்கி நின்றான் உதயச்சந்திரன். சாம்ராஜ்யங்கள் ஆவதும் அழிவதும் பெண்களால் என்று எங்கோ கேட்டறிவு. அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே 2 பெண்கள் பல்லவ சாம்ராஜ்யாதிபதியின் பட்ட மகிழ்ச்சியாக வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படும் போதே அது தெல்ல தெளிவாக புலப்படுகிறதே. சரி, இந்த பெண்கள்தான் இப்படி எனில் இந்த தேசத்தின் நன்மை ஒன்றே தனது குறிக்கோள் என மார்த்தட்டி கொள்ளும் மதியமைச்சர் அரையனாருக்கு என்ன ஆயிற்று? நாட்டு நன்மைக்காக தான் நந்திவர்மன் நந்தினி தேவியை மனம் செய்ய வேண்டும் என்கிற அவரது வார்த்தைகள் மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று பட்டாலும் சற்றே ஆழமாக சிந்தித்தால் அத்தனையும் அபத்தம் என்பது எவருக்கும் தெரிய வரும். அதனால் அவரது நாட்டு பற்றத்துடன் நினைத்து பார்ப்பதை தவிர்த்து இந்த நோக்கத்தில் உண்மையான காரணம் கண்டறிதல் வேண்டும். இதை எங்கிருந்து தொடங்கி எங்கே முடிப்பது என்ற கேள்விக்குத்தான் விடை கிடைக்கவில்லை. உதயச்சந்திரன் நினைவலைகளில் மூழ்கி திளைத்தவாறு அரண்மனை நந்தவனத்துக்குள் வந்து சேர்ந்ததும் அந்த சூழலின் சுகந்தம் அவனை சற்று இளைப்பாறச் செய்தது. அரண்மனையில் ஒரு சில பணிகளை மேற்கொள்ள ஆட்களை நிறுத்திவிட்டு புறப்பட்டவன் அவனை அறியாமலேயே நந்தவனத்துக்குள் நுழைந்து விட்டதை உணர்ந்து சற்று வெட்கித்தான் போனான். நந்தவனத்தின் நறுமணச் சூழல் மனதுக்கு இனிமை சேர்க்க அந்த சூழலை மனதார வாழ்த்தி நறுமண மலர்களை ஆசைத்தீர கண்களால் கொள்ளையிட்டான். ஏதேது தானை தலைவரின் தரிசனம் இன்று அபூர்வமாக கிடைத்திருக்கிறதே. நந்தவனம் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பழக்கமான அந்த இனிய குரல் வந்த திசையில் தனது விழியால் ஊடுருவிய உதயனின் கண்களில் அந்த காட்சி பதிந்தது. மோகனாஸ்திரங்கள் அனைத்தும் நிறைந்த மன்மத பானம் போன்று மதுவலியும் விழிகளுடன் மலர் பந்தலில் சாய்ந்திருந்தால் பல்லவத்தின் இளவரசி விமலாதேவி. விமலா! அவன் அழைப்பே அமுதமாய் இனித்தது அவளுக்கு. ஆனாலும் சட்டென வீழாமல் சற்றே வீராப்பு காட்டினாள். என் நினைவுகள் இருக்கின்றனவா உங்களுக்கு? நினைவுகளே நீயான பிறகு இது அவசியமற்ற கேள்வி. இதில் ஒன்றும் குறையில்லை. பேச சொல்லியா தர வேண்டும்? பின் எதில் கண்டாய் குறையை? செயலிலா? இதோ செயலில் இறங்கிவிட்டேன். என்ன செயல்? அது சொல்லி புரிவதில்லை. அவன் அவளை தன் 2 கரங்களாலும் தோள் 2ஐயும் பற்றி தன் மீது சாய்த்தான். அவன் தொட்டதுதான் தாமதம். அதற்கென்றே தவம் கிடந்தவள் போல
கொம்பில் படர்ந்த கொடியாக பற்றி சரிந்தாள். அவளது பாரங்கள் முழுவதும் சரிந்து அவனது மேனியை தழுவிக்கொள்ள அவளது மேலும் கீழுமாய் இரு கரங்களை வளைத்து இறுக்கி புணர்ந்தான். கொடியினும் எளிதான மெல்லிடையில் அவனது வழக்கை தழுவியும் நழுவியும் இழைத்த கோலங்கள் அவளவை கண்மூட வைத்து இன்பம் நுகர வைத்தது. கைவிரல்கள் வீணையின் தந்திகளை மீட்டும் லாகவத்தில் இழைந்து இழைந்து நாபிக் கமலத்தை தரிசித்து சுருதி மீட்ட அவள் சொர்க்க நிலையில் அவனை இறுக்கி அணைத்தாள். சற்றே அலைந்து தவித்த விரல்கள் மேலும் கீழே நழுவத் தொடங்கின. விழித்து கொண்டவள் தன் இறுக்கத்தை தளர்த்தி அவன் கைவிரல் பற்றினாள். விமலா, ஏன் தடுத்து விட்டாய்? எதை? எனது செயல் வேகத்தை. அழகுதான். இது அனுமதியற்ற பயணம். பாதையே வசமான போது பயணத்துக்கு என்ன தடை? இன்னும் வசமாகவில்லை. எது? பாவை இல்லை, பாதை. அப்படியா? ஆம். எப்போது வசமாகும்? முறையாக ஒப்படைக்கும் போது. அதுவரை காத்திருக்க வேண்டுமா பயணிக்க? ஆம். அவ்வாறெனில் காட்ட முடியாதுதான். எதை? செயல் வேகத்தை. என்ன இது நாணம் இல்லாமல்? நம்மை நாம் அறிந்த பின் நாணம் எதற்கு? அது 4 சுவர்களுக்குள். ஓ, அப்படியானால் சொல்லட்டுமா? வேண்டாம். மறுபடியும் ஏதாவது அபத்தமாக சொல்லப் போகிறீர். சரி, சொல்லவில்லை, விட்டுவிடு உன் நாணச்சுமையை. எளிதில் விடாது நாணம். யார் சொன்னது? நாணமும் உடையும் நிலையென்று ஒன்றென்று வள்ளுவரே கூறியிருக்கிறார் தெரியுமா? அப்படியா? என்ன கூறினார்? அதற்குத்தான் உன்னை தமிழ் இலக்கியங்களே கற்கச் சொல்கிறேன். சரி, கற்கிறேன். நாணத்தை பற்றி வள்ளுவர் என்ன கூறினார்? அதை சொல்லுங்களேன். கேள். காம கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணுத்தால் வீழ்த்த கதவு என்பது அந்த குறள் சொன்னீர்கள். இதன் பொருளை யார் சொல்லித் தருவார்? அதையும் நானே சொல்ல வேண்டுமோ? பிறகு சரி, சொல்கிறேன் கேள். நாணம் எனும் தாழ்பாலிட்டு மூடிய நிறை என்னும் கதவை காமமெனும் கோடாரி உடை தெரிந்துவிடும் என்பது இதன் பொருள். சரியான குறும்பர். யார்? நானா? வள்ளுவரா? நீங்கள்தான். அவரை ஏன் வம்புக்கு இழுக்கிறீர்கள்? நீங்கள் வெற்றி பெற வள்ளுவரை துணைக்கு அழைப்பீர்களா? ஏதேது வள்ளுவர் மீது அரிசனம் பொங்குகிறது. சரி, குறளுக்கே இப்படி என்றால் அனைத்தையும் கற்றால் என்ன? கற்கத்தான் போகிறேன். கற்க வேண்டும். கற்றால்தான் தெரியும் இந்த மொழியின் வளமையும் பழமையும். உன் அண்ணனும் என்னிடம் கூறியிருக்கிறான். தமிழில் கவியாப்பதாக யார் முதலில் வெல்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். பாருங்கள் விமலா. நீயும் நானும் இப்படியே காலம் முழுவதும் இருந்துவிட்டால்? இப்படியே வா. ஆம், காதல் பறவைகளாக. வேண்டாம், பின்பு காதல் சுவையற்று போகும். சரி, இப்படி சொல்கிறேன். ஒருவேளை நம் காதல் நிறைவேறா காதலாயின்? என்ன அபத்தமான பேச்சு! ஒரு பேச்சுக்கு கூட உன்னால் அப்படி எண்ணி பார்க்க முடியவில்லை அல்லவா? பின் அல்லாமல் இது போன்ற பேச்சு என்ன முகிழ்வதே நான் வெறுக்கிறேன் தேவி. ஆனால் அரச குலத்தவருக்கு காதல் கூடாதான். அது முளைப்பதே தவறாம். ஓ, அப்படியே? யார் உரைத்தது? எல்லாம் நமது அமாத்தியர்தான். உங்களிடமா அப்படி கூறினார்? ஆம். ஆனால் அது என்னை பற்றிய செய்தி அல்ல, உனது அண்ணனை பற்றியது. ராஷ்டிரகூட இளவரசி ரேவாதேவியை இவர் காதலிப்பது தவறாம். அது கூடாதாம். உண்மையாகவா? என் அண்ணா காதலிப்பது நிஜம்தானா? ஆம், எனக்கு மட்டும் தெரிந்த உண்மை. இப்போது அமாத்தியரும் அறிந்திருக்கிறார். நான் நம்ப மாட்டேன். வேண்டாம், நீ உன் அண்ணனையே கேட்டுக்கொள். ஒருவேளை அது முடியாது என்றால் காத்திருந்து உன் அண்ணி வந்த பின் கேட்டு தெரிந்து கொள். மெய்யாகவா சொல்கிறீர்கள்? நான் பொய்யுரைப்பேனா? நாமும் தான் காதலர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நந்தவனமே கதையென்று கிடைக்கிறோம். ஆனால் உனது அண்ணன் நமது காதலியுடன் மல்லை கடற்கரையில் மாமல்லரின் சிற்பக்கூடத்தில் சிறகடித்து பறந்திருக்கிறார். ஏன் இப்படி வாயை பிளக்கிறாய்? நீங்கள் சொல்வது எல்லாம் நடைபெற்றவை. ஆனால் புற உலகம் ஏதும் அறியாது. அதெல்லாம் எப்படி சாத்தியம் என்கிறாயா? நாளை கூடும் அரசவை ஆலோசனை கூட்டம் அதற்கு பதிலளிக்கும். அதுவரை காத்திரு. ஏன் நீங்கள் சொல்லக்கூடாதா? கூடாது. கூறினால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும். அத்துடன் உத்தரவை மீறியதாகிவிடும். யார் உத்தரவை? எல்லாம் உன் அண்ணன் உத்தரவைதான். பொய் சொல்கிறீர்கள். நானா? நான் பொய் சொல்வேனா? தேவைப்படும் போது சொல்லலாம் என்றுதான் அவர் கூறியிருக்கிறாரே. அது யார்? உங்கள் வள்ளுவர்தான். ஓஹோ, இப்போது நீ மட்டும் வள்ளுவரை துணைக்கு அழைப்பாயோ? நானுங்க அவரை அழைத்தேன். நீங்கள் முன்னர் சொல்லித்தந்ததை தற்போது எடுத்து காட்டினேன்.
புரிகிறதா? வள்ளுவனின் வாக்கு வெறும் வாக்கல்ல, வாழ்க்கை பாடம் என்பது புரிகிறது பிரபோ. தாங்கள் தயை கூர்ந்து எனது கேள்விக்கு பதில் கூறுங்கள். அண்ணன் இளவரசியை எப்போது எப்படி மல்லையில் சந்தித்தார்? சொல்லாமல் விடமாட்டாய் போலிருக்கிறதே. விடமாட்டேன். இங்கேயே கட்டி கட்டி அணைத்து சிறை வைப்பாயா? ஆசை. கட்டி வைப்பேன் இந்த மரத்தில். ஓ, என் மீது பாரிஜாதம் பொழிவதை பார்க்கும் ஆசையா? விளையாடாதீர்கள், எனக்கு சொல்லுங்கள். அண்ணனின் காதல் சந்திப்பு எப்படி நடந்தது? அடுத்தவர் காதல் கதை கேட்க எவ்வளவு ஆர்வமா? பின்னே இருக்காதா கதை? அதுவும் காதல் கதை. கேட்க கசக்குமா என்ன? ஆனால் நான் உரைப்பது கதையல்ல, நிஜம். சரி, சொல்லுங்கள். நிஜங்களின் அடிப்படையில் தானே கதைகள் புனையப்படுகின்றன. தடையை மீறச் சொல்கிறாய். இதொன்றும் தடைமீறும் செயலல்ல, அரசனின் ஆணை. காதல் என்று வந்துவிட்டால் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். காலம் கடத்தாமல் விஷயத்தை சொல்லுங்கள். சரி, கேள். கடந்த வாரம் ராஷ்டிரகூடத்தில் இருந்து தூதுவர்கள் வந்தார்கள் அல்லவா? பல்லத்துடன் மன உறவு சாத்தியப்படுமா என்று கேட்டறிய. ஆமாம், ஏற்கனவே அனுப்பிய செய்திக்கு பதிலறிய வந்தார்கள். அன்று வந்த ராஷ்டிரகூட தூதுவர் தலைவனை நீ பார்த்தாயா? தொலைவில் அமர்ந்திருந்ததால் சரியாக தெரியவில்லை. ஏன், அவருக்கு என்ன? அவருக்கு அல்ல, அவளுக்கு. ஆம், தூதுவர் தலைவனாக இங்கே வருகை புரிந்தவரே உனது வருங்கால அந்நியார் சாட்சாத் ரேவாதேவிதான். மெய்யாகவா? ஆம். நம்ப முடியவில்லையா? உண்மையில் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி? அதுதான் காதலின் மகத்துவம். நீயும் இருக்கிறாயே. இந்த நந்தவன சந்திப்புக்கு பயந்து சாவாய். யார்? நானா? சரி சரி, பார்த்து கொள்கிறேன். கதைக்கு வாருங்கள். காதற் கொல்லனை கண்ணார காண்பதற்கு மாதர் குலக்கொடி புனைவேடம் பூண்டு வர காதல் கனிமொழியால் வந்ததனை உணர்ந்தவனும் காதல் கரை புரள புனைவேடம் பூண்டானே. என்ன சொல்கிறீர்கள்? அண்ணன் வேடம் தரித்தாரா? ஆம், வேடம் என்றால் சாதாரண வேடம் அல்ல. எவரும் அறியாவண்ணம் செவிட்டு சாரதியாக வேடம் பூண்டு உன் அண்ணியாரை அழைத்து கொண்டு மல்லைக்கு சென்றிருக்கிறார். இதெல்லாம் அவரை சொன்னாரா? அவர் என்ன சொல்வது? எனக்குத்தான் தெரியுமே. ஓ, எல்லாம் உங்கள் ஏற்பாடா? எல்லாம் நன்றி கடன். சரி சரி, பிறகென்ன? நான் முன்னரே கூறியதுதான். காதல் பறவைகள் இரண்டும் மல்லையில் சிறகடித்து பறந்து மகிழ்ந்துள்ளன. இதை அமாத்தியர் எப்படி அறிந்தார்? அவர் அமாத்தியர் அல்லவா, அறியாமற் போகுமா? அண்ணனை கடிந்து கொண்டாரா? கடிந்திருப்பார், அவரிடம் அகப்பட்டிருந்தால். ஆனால் ஓடி ஒளிந்து விட்டார். அண்ணன் ஒன்று இவருக்கு பயப்படவில்லை. ஏதும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர், அனுபவஸ்தர், சிறுவயது முதல் பேணியவர் மற்றும் முடிசூட்டி வைத்தவர் என்பதற்காக பயப்படுகிறார் என்கிறாய். அது பயம் சகிக்கவில்லை. அது சரி. தஞ்சை இளவரசி நந்தினி தேவி மீது இவருக்கென்ன அத்துணை ஈடுபாடு? யாருக்கு தெரியும்? மதுரவல்லியை கேட்டுப்பாரேன். அவள் உன் தோழிதானே. அமைச்சரின் மகளுக்கு தெரியாமல் போய்விடுமா? அது அப்பனுக்கு தப்பி பிறந்த பெண். இந்த வயதில் அவள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் வேத பாராயணங்கள் போல் இருக்கின்றன. ஏன், துறவரம் புண்டு விட்டாளா? ஒரு வகையில் அப்படித்தான் என்று கொள்ளலாம். திருமங்கை ஆழ்வார் சுவாமியின் பக்தையாம். எந்நேரமும் ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடியே காலம் கழிக்கிறாள். அமாத்தியர் இதையெல்லாம் தடுக்கவில்லையா? அதைத்தான் நானும் யோசித்து வியக்கிறேன். தாம் பெற்ற பெண் மீது காட்டாத அக்கறை இவருக்கு அடுத்தவர் பெண் மீது எப்படி வந்தது? ஒருவேளை மகள் துறவரம் நாடுவாள் என்பதை அவருக்கு சோதிடக்கலை உணர்த்தி இருக்கும். ஓ, அதுவும் சரிதான். சோமாயாஜி பெரும் சோதிடக்கலை வித்தகராயிற்றே. கேட்டு தெரிந்திருப்பார் இருக்கும். எப்படியோ மதுரவல்லி துறவரம் பூண்டு விட்டால் வீரமல்லன் பாடுதான் திண்டாட்டம். ஓஹோ, அப்படி ஒரு கதை ஓடுகிறதா? ஓடி என்ன செய்வது? அவனோ அவளை நினைத்து வாடுகிறான், அவளோ துறவை நாடி ஓடுகிறாள். இல்லறத்தை விட துறவரம்தான் சிறப்பு போலும். நானும் பேசாமல் போங்களேன். யார் வேண்டாம் வேண்டாம் என்றது? உடன் வர எனக்கென்ன தயக்கமா? அடிப்பாவி, உன்னையும் அழைத்து சென்றால் அது துறவரமா என்ன? அது சரி. வள்ளுவம் கற்றவருக்கு இல்லறம் கசக்கும் போது இல்லாலும் அதற்கு இசைவது தானே சிறப்பு. ஓ, அப்படியானால் நீ கற்க தொடங்கிவிட்டாய். கள்ளி, எனக்கு தெரியாமல் குரல் கற்று என்னை திகைக்க செய்யலாம் என்பது திட்டமா? அப்படியொன்றும் இல்லை. 2 நாட்களாகத்தான் கற்க தொடங்கியுள்ளேன். மதுரவல்லி தான் எனக்கு திருக்குறள் ஆசான். அவளை வைத்துதான் குறளின் பொருள் விளங்க கற்க முடிகிறது. வேண்டுமானால் ஒரு தமிழ் பண்டிதரை அண்ணனிடம் கூறி அமர்த்தி தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், மதுரவல்லியே போதும். அவள் தமிழ் வித்தகி. இன்றைய எனது தடையற்ற பேச்சுக்கு தமிழ் அறிவுக்கும் அவள்தான் மூல காரணம்.
சரி, உன் விருப்பம். எதற்கும் மதுரவள்ளியிடம் கூறு. இல்லறத்தினும் சிறந்த நல்லறம் ஏதுமில்லை என்பதும் வள்ளுவன் வாக்கென்று நான் அவ்வப்போது சொல்லித்தான் பார்க்கிறேன். அவள் அதை கேட்டால்தானே. அவளுக்கு திருமங்கை ஆழ்வாரின் அடிபற்றி செல்லவே விருப்பம். இறை தொண்டு ஒன்றே இக வாழ்வில் அவளுக்காக விதிக்கப்பட்டது என்கிறாள். ஆழ்வார் சுவாமிகளின் தொண்டர்தான் உன் அண்ணனும் ஏன் நானும் கூட. அவரது இறைபணிக்கு தலை வணங்குபவர். நாங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வை புறக்கணித்தால் அவரை பின்பற்றுகிறோம். ஆழ்வார் சுவாமிகளே இல்லறம் நடத்தி இனிது வாழ்ந்தவர் தானே. இன்னும் அவர் தனது துணைவியாருடன் தானே வாழ்கிறார். இந்த கேள்விகள் அனைத்தும் பலமுறை அவளிடம் கேட்டுவிட்டேன். அனைத்துக்கும் அவளது ஒரே பதில், இப்பிறவி அரங்கனுக்கும் அவரது அடியாருக்கும் சேவை செய்யவே வாய்த்தது. இதை விடுத்து வேறெதும் என் சிந்தைக்குள் வராது என்கிறாள். சரி, எது நடக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அதுதான் நடக்கும். நாம் மட்டும் நினைத்தால் போதாது, அவனும் நினைத்தால்தானே எதுவும் நடக்கும். என்ன திடீரென்று வேதாந்தம் வெளிப்படுகிறது? வேதாந்தமா? அதெல்லாம் எனக்கு வராது கண்ணே. வேண்டுமானால் உன் அண்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள். அவரும் ஆழ்வார் சுவாமிகளை பார்க்கத்தான் சென்றிருக்கிறார். வந்ததும் கேள். இதென்ன புதுக்கதை? அண்ணன் இங்கு இல்லையா? அரண்மனையில் இருக்கிறேன் என்றுதான் பொருள். ஒரு விஷயமும் எனக்கு தெரியவில்லை. சும்மா இருந்து பொழுதுபோக்கினால் போதாது. நாற்புறமும் நடப்பதை கவனிக்க வேண்டும். தனி ஆட்களை நியமித்து தகவல் சேகரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அரச வாழ்வின் எதிர்ப்புகளை சரிகட்ட முடியும். நான் எதற்கும் தகுதியற்றவள் என்கிறீர்களா? அப்படியல்ல. நீ இன்னும் சற்று தகுதியும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறேன். பெண்ணுக்கு அவளது வடிவழகே முதல் எதிரி. அதனால் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு அவளிடம் நிரம்பியிருத்தல் வேண்டும். அண்ணன் இருக்கிறார், அமாத்தியர் இருக்கிறார், பிறகு நான் இருக்கிறேன். எங்களை தாண்டி எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க முடியாது என்பதால் நீ கவலையற்று இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ உணர முடிந்தால் ஆபத்துக்கள் வரும் முன்னே தற்காத்து கொள்ள முடியும். ஆபத்து மட்டுமல்ல, அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கும் அரண்மனை வாழ்வில் எப்போதும் எதுவும் நடக்கும் என்பதை எவராலும் கூற முடியாது. அதனால் எச்சரிக்கையாக இருப்பதும் சுற்றும் நடப்பதை தெரிந்து கொள்வதும் ஓர் அரசகுமாரிக்கு அவசியமான ஒன்று. ஏதேதோ சொல்லி எனக்கு அச்சமூட்டுகிறீர்கள். அவை அச்சமூட்டச் சொன்ன அற்ப வார்த்தைகள் இல்லை இளவரசி ரேவாதேவியை சுற்றி 4 புரவி வீரர்கள் வாளுடன் நெருங்கிய போது அவர் வெளிப்படுத்திய வீரமிக்க வாட்போரை உன் அண்ணன் கூற கேட்டேன். அந்த தைரியம் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் வேண்டும். என்ன வாட்போரா? இது எப்போது நடந்தது பார்த்தீர்களா? நீங்களே என்னிடம் பலதும் மறைக்கிறீர்கள். மறைக்கவில்லை, தேவையில்லை என்று நினைத்து அப்போது தவிர்த்தேன். தேவை என கருதி இப்போது உரைத்தேன். சரி, இளவரசி விமலாவும் எவருக்கும் சளைத்தவள் அல்ல என்பதை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். நன்று, வாழ்த்துக்கள். அவளது இளந்தளிர் கரங்களில் ஒன்றை எடுத்து இதழ் பதித்து விடை பெற்று கொண்டான் உதயச்சந்திரன். பல்லவ பேரரசின் மந்திர ஆலோசனை கூட்டம். காஞ்சி மாநகரமே புறவிகளின் பாய்ச்சலிலும் ரதங்களின் ஓட்டத்திலும் புழுதி போர்த்தி நிறம் மங்கியிருந்தது. அவசரமாக மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற காரணம் என்ன? வியப்புறும் மக்களின் கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. தேசத்தின் 4 பகுதிகளிலிருந்தும் ஊர் தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள், அரசு பிரதானிகள், அமைச்சர்கள், படைத்தளபதிகள் என அரசு இயந்திரத்தின் அர்ச்சாணிகள் அனைவரும் அந்த மந்திராலோசனை கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். முதல் நாள் இரவே வந்திருந்த அரண்மனை விருந்தினர் சந்திரத்தை நிரப்பியவர்களும் அதிகாலையில் வந்து தேக சுத்தி செய்து தயாரானவர்களும் சாரியாக அரண்மனைக்குள் பலமான சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டார்கள். அதிகாலையிலேயே எழுந்து மன்னரை சந்திக்கலாம் என்ற தனது முயற்சியில் தோல்வியுற்ற அமாத்தியர் அதனை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளாமல் அவையில் வருகை புரிந்து அமர்ந்திருந்தார். அங்கே வருகை புரிந்த அரசு பிரதானிகள் ஒவ்வொருவரின் வணக்கத்தையும் ஏற்றவராக சற்றே கம்பீரத்துடன் இருந்தவர் ஏன் இந்த அவசர கூட்டம் என்று அறிய தவிக்கும் பிரதானிகளின் முகக்குறிப்பை கண்டும் காணாதவராக அபிநயம் பிடித்தார். அரசு பிரதானிகள் அன்றி சிற்றரசர்கள் எவரும் அவசர கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கவில்லை. அனைவரும் மன்னர் எப்போது வருவார் என்று அறியும் ஆவலுடன் அரியாசனத்தின் மீது பார்வையை பதித்து தவங்கிடந்தனர். சில நாட்களாக காஞ்சியில் காணப்படாமல் இருந்த உபதளபதி வீரமல்லரும் சபையில் கண்காணிப்புடன் காவல் பொறுப்பேற்று பணியில் இருந்தார். அவர்களின் தவிப்பை அதிகப்படுத்தாமல் அரியாசனத்துக்கு வந்து சேர்ந்தார் நந்திவர்ம பல்லவ போத்தரையர். தொடர்ந்து வந்த தளபதி உதயச்சந்திரனும் அவையை வணங்கி தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டான். மாமன்னர் வாழ்க, பல்லவ சிங்கம் நந்திவர்ம போத்தரையர் வாழ்க, ரிஷபாலஞ்சிதர் வாழ்க போன்ற வாழ்த்து குரல்கள் எழுந்து அடங்கி சபையில் சற்று அமைதி திரும்பியதும் நந்திவர்ம போத்தரையர் எழுந்து நின்று பேசத் தொடங்கினார். பல்லவத்தின்
மானங்காக்கும் மந்திரி பிரதானிகளே, வட்டார நகர்ப்புற தலைவர்களே, இந்த மன்றத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த குடிமகனாம் நமது பேரமைச்சர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இம்மன்றத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் நம்மவர்கள், பல்லவத்தின் ராஜ விசுவாசிகள் என்ற நம்பிக்கையில் ஒரு சில பிரச்சனைகளை இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் எடுத்துரைக்க இந்த அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளேன். நந்திவர்மரின் வார்த்தைகளில் ஊடுருவிய அனைவரும் நம்மவர்கள், ராஜ விசுவாசிகள் என்ற நம்பிக்கையில் எனும் சொற்றொடர் பிரதானிகள் சிலவரின் முகத்தில் வருத்தம் வரவழைத்த பிரதிபலிப்பை காண முடிந்தது. நகர்மன்ற தலைவர் எழுந்து நின்று அந்த வருத்தத்தை சட்டென வெளிப்படுத்தினார். நந்திவர்மன் தனது உரையை சற்று நிறுத்திய இடைவெளியில் நகர்மன்ற தலைவர் அதிவீரன் பேச எழுந்தது அனைவரின் முகத்திலும் வினாக்குறியை பதித்தது. பொதுவாக மன்னர் உரையின் போது அவர்தாமே நிறுத்தி பேச சொன்னாலொழிய எவரும் பேசுவது சபை மரபு அல்ல. ஆனால் இன்று சபை மரபை காற்றில் பறக்கவிட்டு அதிவீரன் எழுந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை வரவழைத்தது. மாமன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். தங்களின் துவக்க உரையில் கோடிட்டு காட்டப்பட்ட வார்த்தைகள் பலருக்கும் வருத்தம் தந்திருக்கக்கூடும். ஆனால் அனைவரை போலவும் என்னால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அதனால் எழுந்து பேச முற்பட்டேன். தவறெனில் மன்னிக்க வேண்டும். வார்த்தைகளை முழுமை செய்யாமல் நந்திவர்மனின் நாவசைப்பை கருதி சற்று நிதானித்தான் அதிவீரன். சொல்லுங்கள் அதிவீரரே, எதை நினைக்கிறீர்களோ அதை சொல்ல அனைவருக்கும் இங்கே அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் ஆகாமல் பார்த்து கொண்டால் போதும். நீங்கள் கூற வந்ததை இந்த சபையும் நானும் கேட்க காத்திருக்கிறோம். சொல்லுங்கள். பேரரசனின் உரையில் என்றுமில்லா நிலையில் எங்கள் மீது ஐயம் கொண்டது போன்ற சூட்சும சொற்கள் வெளிப்பட்டன. அது என்னை பெரிதும் காயப்படுத்தியது என்பதை கூறவே எழுந்தேன். நல்லது. உங்களில் பலருக்கும் வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த வார்த்தைகளை நான் சில காரணங்களோடு தான் இன்று இங்கே குறிப்பிட்டேன். இன்றைய இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதுவும் உருவாகும் எந்த சலனமும் நம்மில் எவரேனும் அறிவித்தாலன்றி வெளியுலகம் அறியப்போவது இல்லை. அந்த அளவுக்கு இந்த அவையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அதிகபட்ச எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள காரணம் உண்டு. ஒரு சில நாட்களாக பல்லவத்தில் அந்நிய ஒற்றர்களின் ஊடுருவல், அதிலும் குறிப்பாக பாண்டிய சாளுக்கிய ஒற்றர்களின் ஊடுருவல் சற்று அதிகமாக காணப்பட்டு வருகிறது. அவர்களில் பலர் நமது சேனாதிபதியாரின் தீவிர முயற்சியினால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஒற்றர் ஊடுருவல் அதிகரிக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை. இதில் வேடிக்கை என்னவெனில், அந்நிய ஒற்றர்களுக்கு நம்மவர் சிலரே அவர்களை அறியாமல் துணை போயிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பல்லவத்தின் நன்மைக்கு என கருதி கொண்டு அவர்கள் நடத்தும் சில இரகசிய முயற்சிகள் எதிரிகளுக்கு தேன்பாகாக தித்திக்க ஆரம்பித்துள்ளது. எனவேதான் உங்களையெல்லாம் அழைத்து நம்மிடையே உருவாகியுள்ள இந்த சூழ்நிலை மேகங்களை கலைக்க எண்ணினேன். நடைபெற்றவை என்னவென மன்னர் தெளிவுற விளக்கி கூறினால் நலம் பயக்கும். அதுவரை மௌனம் சாதித்த பல்லவடி அரையனார் தனது வெண்கல குரலை சற்று கனம் குறைத்து வெளிக்காட்டினார். நந்திவர்மன் அவரை தன் கடைக்கண்ணால் கவனித்துவிட்டு பின்னர் தனது உரையை தொடர்ந்தான். நல்லது. அமாத்தியரின் எதிர்பார்ப்பும் நியாயமானதே. நடைபெற்றவை என்னவென அனைவரும் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நடைபெற்றவை அவையில் நான் விளக்கி கூறுவதை விட இந்த தேசத்தின் தானை தளபதி நம் முன்னே எடுத்துரைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதால் நான் அவரை உங்கள் முன் விளக்கி கூற இங்கு அழைக்கிறேன். நந்திவர்மனின் பகிரங்கமான அழைப்பை தொடர்ந்து தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து கொண்ட உதயச்சந்திரன் அவை முன் சென்று அனைவருக்கும் வணக்கம் கூறி தனது உரையை தொடங்கினான். நந்திவர்மன் அரியாசனத்தில் அமர்ந்து கொள்ள அவை முழுவதும் தளபதியின் குரலை கேட்க தயாரானது. பல்லவ பேரரசின் ஆற்றல் மிகு அரண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நமது மன்னர் பிரான் இங்கு குறிப்பிட்டபடி கடந்த சில நாட்களாக காஞ்சியிலும் ஏனைய பல்லவ பகுதிகளிலும் பாண்டிய சாளுக்கிய படைகளின் ஒற்றர்கள் தங்கள் கைவரிசையை சற்று அதிகமாகவே காட்டி வந்துள்ளனர். அவர்களில் சந்தேகத்துக்குரியவர்கள் சதிவேளையில் ஈடுபட்டவர்கள் என இதுவரை 330 பேர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் இன்னமும் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை நமது தரப்பு ஒற்றர்கள் சுட்டிக்காட்டி வருவதுடன் தினசரி கைது நடவடிக்கை தொடரத்தான் செய்கிறது. பாண்டிய ஒற்றர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இங்கே நம் குடிமக்களிடையே இன, மொழி,
துவேச உணர்வை தூண்டி உள்நாட்டு குழப்பம் விளைவிக்க அனுப்பப்பட்டுள்ளனர். சாளுக்கிய ஒற்றர்கள் பிடிபடுவதும் அவர்களை நாம் தண்டிப்பதும் வழக்கமான ஒன்று. எனினும் முன்னெப்போதையும் விட அவர்கள் எண்ணிக்கையில் அதிகரித்துள்ளனர். அதற்கு காரணம் நமது இளவரசர் சித்திரமாயர். இன்றைக்கு சாளுக்கிய ஆதரவில் காலம் கழிப்பது பிடிபட்ட பலரும் சித்திரமாயருக்காக இங்கே ஆள் பிடிக்க அனுப்பப்பட்டவர்கள் என்பதை அறிய முடிந்துள்ளது. அடுத்ததாக நான் இங்கே குறிப்பிட போகும் விஷயம் மிக முக்கியமானதும் வெட்கக்கேடானதும் என்பதனை முதலிலேயே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த வாரம் நமது தேசத்துக்கு ராஷ்டிரகூடத்திலிருந்து வந்திருந்த அரச பிரதிநிதிகள் மல்லை நகருக்கு சுற்றுலா சென்ற வேளையில் யாரோ சில வீரர்கள் ராஜ பிரதிநிதியை வழிமறித்து தாக்கி கடத்தி செல்ல முயற்சி செய்துள்ளனர். இது இந்த பல்லவத்துக்கே ஏற்பட்ட மாபெரும் அவமானம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள். நல்ல வேளையாக நமது ரதத்தை செலுத்திய தேரோட்டியின் சாகச முயற்சியினால் அந்த செயல் தடுக்கப்பட்டதுடன் ராஷ்டிரகூட பிரதிநிதிகளும் நாடு திரும்பியுள்ளனர். இதில் நான் முன்னரே கூறிய வெட்கக்கேடு என்பது தாக்கிய வீரர்கள் பாண்டிய சாளுக்கிய வீரர்கள் அல்ல, அனைவரும் நம்மவர்கள், நமது பேரரசுக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து வந்தவர்கள் என்பதைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டேன். இது நமக்கு அவமானமும் வெட்கக்கேடும் தானா என்பதனை நீங்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும். வெட்கம் பல்லவத்தின் பெயருக்கே இழுக்கு. ஆம், இது அவமானம்தான். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. யார் என்பது கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். விளக்கம் என்று வந்த பின்பு மூடி மறைக்க தேவையில்லை. படைத்தலைவர் முழுமையாக கூறினால் விளையும். அதிகப்படியான விளக்கத்தால் எவரது நற்பெயரும் கெட நான் ஆளாக விரும்பவில்லை. அது அவையை அவமதிப்பது போலாகும். போதிய விளக்கமின்றி பகரும் குற்றச்சாட்டுக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகிவிடும். ஆம் படைத்தலைவா, தவறிழைத்தவர்கள் எந்த பகுதியைச் சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். யார் அந்த வீரர்கள்? எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? பாணர் பகுதியா, கடம்பா நிலமா, கொடும்பாலூர், தஞ்சை அரசர் ஏதென்று கூறுங்கள். ஆளுக்கு ஒரு விதமாக தங்கள் கருத்துக்களை அவையில் எதிரொலித்த பிரதானிகளின் குரல் சற்றே உயரத் தொடங்கியதும் உதயச்சந்திரன் மறுபடியும் தனது உரையை தொடர்ந்தான். சரி, உங்கள் அனைவர் விருப்பமும் அது என்றால் நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. சம்பந்தப்பட்ட வீரர்களின் நடை, உடை, பாவனை மற்றும் பேச்சு வழக்கிலிருந்து அவர்கள் தஞ்சை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று உணர்ந்ததாக நமது தேர்பாகர் கூறினார். அதுவரை அவை நிகழ்வுகளை ஆழம் பார்த்து மௌனம் காத்த பேரமைச்சர் தற்போது எழுந்து தனது வெள்ளி கைப்பிடி கொண்ட கைத்தடியை தலையில் சற்றே அழுத்திய பிறகு பேசத் தொடங்கினார். சேனாதிபதியர் சொல்வது மிக வியப்பாக இருக்கின்றது. இத்துடன் நந்திவர்மனின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் நந்திவர்மனை மீண்டும் காணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சி நான் போட்ட உடனே நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வரும். சரிங்களா? பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி, வணக்கம்.